ஆமாப்பா, ஆமா. வாங்க விஜய் விஷால், நீங்க வெளியே வந்து உங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. வீட்டுக்குள்ள 2 குட்டி பசங்க தங்களுக்கான வெப் சீரிஸை ப்ரொமோட் பண்ண வந்தா அதை பத்தி பேசிட்டு விட்டுமான்னு இல்லாம தனக்கான வெப் சீரிஸை இங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாராம். வெளியே வந்து பட வாய்ப்புகள் குமியுமா, இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போன உடனே டக்குனு ஒரு வெப் சீரிஸ்ல கமிட் ஆகி அந்த வெப் சீரிஸை ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு 80 நாளுக்குள்ள உள்ள வந்துருவாராம். ஐயோ யோ அம்மா, என்ன ஒரு நினைப்படா சாமி. அதாவது நினைப்பு தான் பொழப்பு கெடுப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் நினைப்புலே வாழ்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த இடத்துல இருந்து நம்மளால ஒரு சீன் கண்டுபிடிக்க முடிஞ்சு. சௌந்தர்யாக்கான பிஆர் டீம் எந்த அளவுக்கு வேலை செய்ய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சௌந்தர்யாவுக்கு வந்து இப்ப குழந்தைகள்ல இருந்து பாட்டிகள் வரைக்கும் பிஆர் இருக்காங்க நண்பர்களே. சத்தியமா சொல்றேன், வீட்டுக்குள்ள 2 குட்டி பசங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கான அந்த பாராசூட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ப்ரமோட் பண்றதுக்கு உள்ள வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கப்போ இந்த 2 குட்டி பசங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. மாத்தி 2 குட்டி பசங்களும் மாத்தி ரொம்ப ஜாலியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த பையன் செம்மையா பதில் சொல்றான். குட்டி பையங்க எவ்வளவு தெளிவா பேசுறான் தெரியுமா, நம்ம கூட அவ்வளவு தெளிவா பேசிக்க மாட்டோம், அவன் ரொம்ப தெளிவா பேசுறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீட்டுல யாரை பிடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது அந்த குட்டி பையன், எனக்கு நான் பெருசா பிக் பாஸ் பார்க்க மாட்டேன், பட் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த குட்டி பொண்ணுட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்னா எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், ஆனா முக்கியமா எங்க பாட்டிக்கு சவுண்ட பிடிக்கும் அப்படி சொன்னோன்னே வீட்டுல இருக்க முக்கவாசி ஒரு மூஞ்சி செத்து போச்சு. என்னடா சொல்றீங்க புரியலடா. அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது ப்ரோ, இதை சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படியே அப்ப அந்த குழந்தையோட பாட்டி வந்து சௌந்தர்யோட பிஆர். அப்படிதான் நண்பர்களே, அப்படிதான். ஏன்னா சும்மா பேசுற எல்லாருமே பிஆர்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த பாட்டி பிஆர், இந்த குழந்தை பிஆர், எல்லாம் பிஆர். காசு வாங்கிட்ட நண்பர்களே, காசு வாங்கிட்டு பேசுறாங்க. இதுல வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கான மூஞ்சி செத்து போச்சு. மூஞ்சி செத்தே போச்சு. என்னடா இது, சௌந்தர்யாவுக்கு மட்டும் பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி மூஞ்சி செத்து போய் உட்காந்துருந்தானு. இதுல மாத்தி எல்லாரும் கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. இதுல முத்துக்குமரனுமே நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவர் கேட்கிற அந்த டோன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பட்டிமன்றத்துல பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நார்மலா இதை பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்படி சொல்லி கேட்டாரு. எப்பவுமே இந்த வீட்டுக்கு அப்படிதான் பேசுவாரு. அத தீபக் ஒன்னு சொன்னாரு, அதை கூட்டு மெனக்கெட்டு முத்துக்குமரனை கூட்டி, முத்துங்க வா, இந்த மாதிரி பேசாத, நீ இடத்துல நார்மலா பேசுற தெரியுமா, ஃபன்னா அந்த டோன்ல பேசாதான் சூப்பரா இருக்கு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணு, அதான் இந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். அந்த பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி அந்த பொறுமையா இழுத்து அதை பேசாத, அது இந்த இடத்துல பேசாத சரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா எடுத்து சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் இந்த வீட்டுல எவ்வளவு பேர் ஆப்போசிட் பண்ணாலும் தீபக் வந்து முத்துக்குமார் ஒரு ஸ்டேஜ்ல வச்சா பாக்குறாரு. அது நான் நிறைய இடங்கள் நோட் பண்ணிருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன், ஆண்கள்லாம் வெளியே உட்காந்து பாய்ஸ் டீம்லாம் உட்காந்து யாரைய பத்தி குறை பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமார் அந்த இடத்துல ஒரு டாபிக்கா கொண்டு வந்து முத்துக்குமாரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் கூட அந்த இடத்துல தீபக் தனக்கான இதை வைப்பாரு. முத்துக்குமார் இப்படிதான் பண்றான், அப்படிதான் பேசுறான், இருந்தாலுமே எனக்கு முத்து ரொம்ப பிடிச்சிருக்குடா, முத்துக்கிட்ட நான் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டேன், வேற லெவல்ரா, எனக்கு பர்சனலா உனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல சொல்றேன், என் மேல யாரும் கோவப்படாதீங்க, உண்மை எனக்கு பிடிச்சிருக்குடா, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இருந்தாலும் ஒரு சில இடங்கள் அவன் பண்றது கடுப்பா இருக்கு, இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன்டான்னு சொல்லி சொன்னாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு தீபக்கும் முத்துக்குமாரும் நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. எப்படி தீபக் முத்துக்குமார் நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இவன் இப்படி பேசுறது ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேரக்கூடாது, அதனால அந்த டோனை மாத்தி ஜாலியான டோனுக்கு சொல்லிட்டு கூட்டு மெனக்கெட்டு சொல்றாரு தெரியுமா, அதுதான் வேற, அதுதான் சீனியர் சொல்றது. ஏன்னா நல்லபடியா போகட்டுமா, இந்த பையனோட பேர் நல்லா ரீச் ஆகட்டுன்னு சொல்லி நினைக்கிறாருல, அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. இவனை வீட்டுக்கு பண்ணிட்டு இருந்தானுல, செண்டு பாட்டில் லைன் அடிக்க வச்சுட்டு ரெண்டு பேர் இப்படி நிற்பானு, டக்குன்னு ஸ்டார்ட்னு சொன்னோன்னே யார் ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறத எடுத்துட்டு ஓடுறாங்கன்னு பார்க்கணும். அப்படி எடுத்துட்டு ஓடும்போது ஆப்போசிட்ல இருக்கால் தொட்டுட்டா இந்த ஆள் அவுட், அந்த ஆள் வின் அப்படி சொல்லி வைப்பாங்களே. இந்த டாஸ்க்கு இந்த வீட்டுக்குள்ள இவனை 2-3 தடவை இவன்லேயே விளையாடி இருக்கானு, இவன்லேயே 2-3 தடவை ஆடி இருக்காங்க. அதை ஒரு டாஸ்க்காக வெளியே வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த பேராசூட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸ்க்கான பேரு பேராசூட் தான். அதை கொடுத்து 2 டீம் பிரிச்சு அந்த குட்டி பசங்களுக்கு ஒரு, அந்த குட்டி பையனுக்கு ஒரு டீம், அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு டீம் அறிவிச்சு சூப்பரா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. 2 பேரும் கியூட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க் ஃபன்னா முடிஞ்ச பிறகு உள்ள நம்மளால ஒரு விஷயம் கவனிக்க முடியுது. அது நேத்து நைட்ல இருந்து நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன். நேத்து ஈவினிங்ல இருந்து என்னால ஒரு விஷயம் கவனிக்க முடியுது. விஜய் விஷாலும் சௌந்தர்யாவும் திருப்பி பழைய மாதிரி ஒரு பாண்ட்குள்ள போறாங்க. அதனால நோட் பண்ண முடிஞ்சு. நேத்து கேமரால கூட சௌந்தர்யா வந்து அந்த பிளேட் யாருதுன்னு தெரியல, அந்த பிளேட் யாருதுன்னு கேட்டுட்டு சுத்தி இருப்பாங்க. அந்த பிளேட் யாருதுன்னு தயவுசெய்து சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி சொல்ல போயிருப்பாங்க. ஓகேவா, கேமரா முன்னாடி சொல்ல போயிருப்பாங்க. அப்படி சொல்ல நின்றுட்டு இருக்குமா அந்த இடத்துல விஜய் விஷால் மெனக்கெட்டு போயிட்டு இது எப்படி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்றீங்க, இதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது அப்படியே சைட்ல ஒரு ஃபோக்கஸ் வச்சா தர்ஷிகா அங்க இருந்து ஏய் அது ஏழு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பா இருந்து ஸோ ஒரு மாதிரி ஜோனுக்குள்ள வராங்க. ஸோ இன்னைக்கு கூட அந்த வெப் சீரிஸ்க்கான அந்த ப்ரொமோஷன் அந்த குட்டி பசங்க முடிச்சுட்டு போயிட்டாங்களா, முடிச்சுட்டு போனோன்னு இங்க எல்லாரும் பேசுறாங்க, ஏய் நம்மளும் கூடிய சீக்கிரம் உள்ள வரணுண்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல தர்ஷிகா வந்து விஷாலை பார்த்து சொல்றாங்க, விஷு நீ கண்டிப்பா வருவடா,
கண்டிப்பா நீ இந்த மாதிரி ஒரு இதுக்கு வருவ, நீ சொல்ல முடியாடா, அடுத்த சீசனே கண்டிப்பா இந்த மாதிரி உன்னோட இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவ, கண்டிப்பா நடக்காண்டா அப்படி சொல்றாங்க. இதை பார்க்காம எனக்கு சிரிக்கவா அளவான்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இவர் வெளியே போன பிறகு பல இந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு, அந்த சீரியல்ல இருந்தே கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவர் பண்ண விஷயங்களை வச்சு அவ்வளவு நெகட்டிவ் வெளியே இருக்கு. ஸோ அதுவே பெரிய கேள்விக்குறியில இருக்கு. இதுல பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதை வச்சு அங்க சாச்சனா கூட ஒன்று பேசிட்டு இருக்காரு. விஷயம் என்ன, சாச்சனாட்ட ஒன்று சொல்றாரு, சாச்சு நீ இந்த வாரமே எவிக்ட் ஆகி போயிட்டா, நீ இதை பத்தி கவலைப்படாத சரியா, வெளியே போற, இந்த மாதிரி ஒரு சீரிஸ்ல டப்புன்னு கமிட் ஆகிற, டப்புன்னு அக்ரிமெண்ட் போடுற, டக்குன்னு 80 நாளுக்குள்ள உள்ள வந்து ப்ரொமோட் பண்ணிடுறோம் சரியான்னு சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க, இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்ட போகுது. ஆமா ப்ரோ, வாய்ப்புகள் கொட்ட போகுது. விஜய் விஷால் உங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கான். எங்க அண்ணன் தளபதி அவரு கொஞ்சம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பக்கமா போயிட்டாரு. அந்த இடம் காலியா இருக்கு போல, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. வரீங்களானே இந்த பக்கம் வரீங்களா, ஏன்னா உங்களை தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க குட்டி தளபதினு சொல்றாங்களாம். ஆரியா நீ சும்மா உட்காந்து இப்படி போட்டு என்னத்தையா பேசினே இருக்கான். இதை சாச்சனா பண்ணு உட்காந்து, ஆமா அது நான் கண்டிப்பா பண்ணுவேன், வெளியே போனேன்னு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா நான் எடுத்துரும். வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பா என்ன நண்பர்களே, எங்க சாச்சனாக்கு இருக்க ஆக்டிங் திறமைக்கு வெளியே நீங்க என்ன அளவு படத்துல கொடுத்தாலும், என்ன மாதிரி படத்தை கொடுத்தாலும் பிரிச்சு மேய்வாங்க, அப்படியே பிரிச்சு மேய்வாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. மொத்தத்துல 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா அங்க இருந்து ஒன்னு சொல்றாங்கப்பா. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, ஒரு பாட்டு போட்டாங்களடா, அது என்ன பாட்டுடா எனக்கு தெரியலடா, அந்த பாட்டு சொல்ற, அந்த பாட்டு டான்ஸ் ஆட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்து விஜய் விஷால் அந்த பழைய பாண்ட் ரிட்டர்ன் வருது நண்பர்களே, பழைய பாண்ட் ரிட்டர்ன் வருது. விஜய் விஷால் ஒன்று சொல்றான், அந்த பாட்டு தெரியல, இருந்தாலும் என்ன பாட்டு போட்டா என்ன, நீ தான் சூப்பரா டான்ஸ் ஆடுவே, ஒரே ஸ்டெப் போட்டு சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல விஜய் விஷால் என்ன பண்றான் தெரியுமா, இந்த ஸ்டெப் தானே இப்படி தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சும்மா இடுப்பாட்டுற மாதிரி அவன் ஆட்டி காட்டுறான். சைட்ல உட்காந்து சாச்சனா அவங்களோட ஆட்டி காமிச்சு, இந்த ஒரு ஸ்டெப் தானே அப்படிங்காங்க. ஆமா ஆமா, சௌந்தர்யா ஒரு ஸ்டெப் போடுவாங்க, நீங்க 100 ஸ்டெப் போட்டுறீங்களோ, ஐயோ யார் சாச்சனா பத்தி பேசுவாங்க, சாரி சாச்சனா, ஏன்னா இவங்க ஒலிம்பிக் லெவல் பிளேயர், டான்ஸ் எல்லாம் போய் கேட்டா நான் வந்து குச்சிப்படி கரகாட்டம் மயிலாட்டம் அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எல்லா ஆட்டத்திலும் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, நல்லா அந்த மாதிரி ஒரு பேர் ஒலிம்பிக் பிளேயர், கின்னஸ் ரெக்கார்டு பிளேயர்னு சொல்லுவாங்க. சாச்சனாட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவங்க. ஏன்னா அடுத்த ஆள் கிண்டல் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட ஏதாவது இருக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒன்று சொன்னாங்களா, பேட்டில் நான் பாலை 100 தடவை தட்டும் அப்படின்னாங்க. அங்கிட்ட ஒரு டாஸ்க்கு போனால் பேட்டில் பால் ஒரு தடவை கூட ஜம்ப் ஆகல, கீழே வந்துட்டு அந்த மாதிரி அடுத்தால கிண்டல் பண்றத மட்டுமே ஒரு பொழப்ப வச்சு சுத்துற ஆள் தான் நம்ம சாச்சனா. எப்படி நண்பர்களே, நம்ம சாச்சனாக்கு அதான் வேலை. சோ அந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கும்போது விஷால் ஒரு விஷயத்தை சொல்றான், உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அங்க இருந்து சௌந்தர்யா சொல்றாங்க, ஆமா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுறா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு தயவுசெய்து டான்ஸ் சொல்லி கொடுறா அப்படி சொல்லி அங்க இருந்து சௌந்தர்யா கேட்கறாங்க. அதுக்கு இங்க இருந்து விஜய் விஷால், நான் தான் சொல்றேன்ல நீ நல்லபடியா என் கூட இரு, நான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்ன நடக்குதுங்க, நல்லபடியா இருக்கன்மா, என்னடா இந்த பாண்டு புதுசா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான பாண்டா இருக்குதுப்பா, என்னப்பா கதை இது அப்படின்னு நம்ம ஒத்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்ப இந்த பாண்டு கனெக்ட் ஆகும்போது எனக்கு தோணுது நண்பர்கள், எனக்கு தோணுது. மொத்தத்தில் ஒரு மாதிரி இந்த ப்ரொமோஷனை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ப்ரொமோஷன் அந்த டாஸ்க்லாம் எல்லாம் ஒரு மாதிரி சின்ன ஃபன்னாக இருந்ததோட பெருசாக அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. பட் இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அந்த சாச்சனா பொண்ணுக்கு சௌந்தர்யா மேல ஒரு வன்மை இருந்துகிட்டே இருக்கு, அது பயங்கரமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குமோ அந்த இடத்துல சௌந்தர்யா ஒன்று சொல்றாங்க, நானும் முத்து எவிக்ஷன்ல இல்லடா இந்த வாரம் அப்படி சொல்லாம இங்க இருந்து இதை சொல்ல உனக்கு கேவலமா இல்லையான்னு கேட்கறாங்க. உனக்கு கேவலமா இல்லையாமா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க, உனக்கு கேவலமா கூச்சம் நாச்சம் அந்த மாதிரி ஒரு இளவும் இல்லையான்னு கேட்கிறேன். வெளியே வந்த பிறகு கண்டிப்பா மக்கள் உண்மையில வச்சிருக்க மரியாதையை பத்தி நீ ஐயோ இவ்வளவு மரியாதைன்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்ப. மொத்தத்துல ஒரு மாதிரி போகுது. ஆனா இவன் எல்லாருமே தனக்குள்ள ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க. வெளியே போனா நமக்கு வெப் சீரிஸ் மூவி அப்படி இப்படின்னு பறந்துரும்னு நாங்களும் ஒரு 7 சீசனாக பார்த்துருக்கோம். ஒரு சீசன்ல இந்த மாதிரி வந்துட்டு போன யாருமே பெரிய லெவலில் இது பண்ணல. பார்க்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.